10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்கை பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இனி லேட் பண்ணாமல் இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேங்க. இதுக்காக உங்ககிட்ட எந்த ஃப்ரூட் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டுங்க. இப்போ இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் இல்லைன்னா அகரகர் ஸ்ட்ரிப்ஸ், இது ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லாத்தையுமே கிடைக்குங்க. இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பாயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஏதாவது பவுல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டீல், கிளாஸ், ஏதாவது கேக்கு பேக் பண்ணுவோம்ல அந்த பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்ட ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயராக போட்டுக்கலாம். இந்த லேயர் தான் நம்ம கேக்கு திருப்பினப்போ மேலே வரும். அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்ல அந்த லிக்விட் வாட்டரை போட்டுக்கலாங்க ஒரு லேயர் மேலே போட்டுட்டு. இப்போ செகண்ட் லேயராக இன்னும் ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போது இது மேலேயே இந்த மாதிரி லிக்விடை போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த லிக்விடு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆகிற வரைக்கும் கூட இந்த கிண்ணத்தில் லேயர்ஸாக போட்டுக்கணுங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் இருக்கட்டும். இதெல்லாம் கூல் ஆகிட்ட பிறகு வேணும்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூலாக இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக்கை நம்ம சாப்பிட்லாங்க. இது கூடவே நம்ம வந்து இந்த லிக்விட் போடும்போது ரொம்ப சூடாக இருக்கணுங்க. ஆறிடுச்சுன்னா அது ஜெல்லி மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக டிமோல்ட் ஆகிடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதே இல்லாமல் நார்மல் கேக் வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி இருந்ததோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.